டேக்ஸ்னா வரி, ஜிஎஸ்டினா என்ன? அது வரி விதிப்பா? வரி விதிப்பு இல்லை. ஜிஎஸ்டி என்கிற பேர் வந்தது 2017 ஜூலை மாதம் 1ஆம் தேதி. ஜிஎஸ்டி என்பது வரி விதிப்பு இல்லை, அது வரி குறைப்பு. ஜிஎஸ்டினா ஒன்று, ஜிஎஸ்டி ஒன்று தான். ஜிஎஸ்டி நம்பர் 1, ஜிஎஸ்டி நம்பர் 2. மாவட்டத்துக்கு ஒரு வரி, மாநிலத்துக்கு ஒரு வரி, மொத்த வரி, சில்லறை வரி, மதிப்பு கூட்டு வரி, மண்ணாங்கட்டி வரி, அது இது கேளிக்க வரி, அது இது 17 வகையான வரிய மோடி வந்து என்ன பண்ணாரு? ஒன்னே ஒன்று போதும்னு சொன்னாரு. அந்த ஒன்றுக்கு பேரு சேவைக்கான வரி. மொத்தத்தில் 2 வகை தான் இருக்கு. 17 வரியும் இந்த 2 அடங்கும். அதான் மோடி புத்திசாலித்தனமா என்ன பண்ணாரு? ஜிஎஸ்டி, கோஸ்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒன்னாக்கிட்டாரு. அப்ப 2017 வரி குறைப்பு, மீண்டும் இப்பவும் வரி குறைப்பு. என்ன இப்பவும் செப்டம்பர் 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வரியை குறைச்சிருக்கிறாரு. என்னுடைய நண்பர்களை நமக்கு செலவு குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? பிரதமர் நரேந்திர மோடி நமக்கு 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபாய மாசம் கொடுக்கிறாரு. அப்படிதானே அதுக்கு அர்த்தம்? என்ன எப்படியா அதுக்கு அர்த்தம்? அப்ப வரியை கூட்டுறது அமெரிக்கா, வரியை குறைக்கிறது இந்தியா. அப்ப வரிய குறைச்சத மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம மாதிரி தண்ணி அடிக்காத நல்லவங்க. என்ன நம்ம தானே சொல்ல வேண்டிய? அவன் நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, அவன் தள்ளாடிக்கிட்டே இருப்பான். அவன் எப்படி சொல்லுவான்? ஸ்டாலின் தான் வர்றாரு, என்னது வெடியலா? வெடியல் வர போறாருன்னார்ல, இப்பவும் அப்படிதான் வர்றாரு. ஸ்டாலின் தான் வர்றாரு, மனு எழுதி தர்றாரு. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா? மரண சான்றிதழ் வேணுமா? மரணம் ஆகலையா? நாங்கள் ஆக்கிக்கிட்டு தருவோம். உங்களுக்கு என்ன மனு இருக்கு அதை எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் உடனே கையெழுத்து போட்டு தர்றோம். ஸ்டாலின் தான் வர்றாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன முக்கியமான வியாபாரம் பண்ணுறீங்க? சாராய வியாபாரம் தானே பண்ணுறீங்க. 50,000 கோடி சம்பாதிக்கிறீங்க இல்லையா? அது உங்கள் தொழில் தானே. அப்போ ஸ்டாலின் தான் வர்றாரு, சாராயம் ஊற்றி தர்றாரு, சைடிஸ் கொண்டு வர்றாரு, பிடிச்சிக்கிட்டு போங்கோ. அது சொல்ல வேண்டியதானே? மாநாடுன்னா வந்து புட்டியாக தானே கிடக்கு. திமுக மாநாடு நடந்தா சாராய விற்பனை எகிருது இல்ல, அப்படிதானே? அப்ப மக்களுக்கு அதை செய்ய வேண்டியது தானே, ஓட்டு வாங்கலாம்ல. ஸ்டாலின் தான் வர்றாரு, சாராயம் ஊற்றி தர்றாரு. அது ஸ்டாலின் வியாபாரம் தானே சாராயம். என்ன யாருக்காக வராங்க? ஏவாவேலு வியாபாரமா? ஏவாவேலு மு.க. ஸ்டாலினுடைய எடுபடிதான். வியாபாரம் மு.க. ஸ்டாலினுக்கு தான். நீங்க சாராய ஆலையை யார் வேணாலும் வச்சிருக்கலாம். கனிமொழி வச்சிருக்கலாம், ஏவாவேலு வச்சிருக்கலாம், ஜெகத்ரட்சகன் வச்சிருக்கலாம், யார் வேணாலும் ஆலையை வச்சிருக்கலாம். ஆனா அதுல பங்கு ஸ்டாலினுக்கு கொடுக்கணும். ஸ்டாலினுக்கு பங்கு கொடுக்காம யாரும் ஆலையை நடத்த முடியாது. என்ன ஒத்துக்கிறீங்களா? நீட்டு 2 விஷயம் பண்ணுது. ஒன்று வாஷிங், இன்னொன்று அயனிங். வாஷிங்னா படித்து பிரில்லியண்டான பிள்ளைங்களை செலக்ட் பண்ணுறது. பிரில்லியண்டான பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி டாக்டர் ஆக்கினாதான். அது இல்லைன்னா ஏவாவேலுக்கு பையன்ல டாக்டர் ஆகிடுவான். வேண்டாங்கிறத விரும்பல. நீங்கள பாஸ் ஆகிற பிள்ளை ஏழை எளிய பிள்ளைங்களாக இருந்தாலும் புத்திசாலியாக இருப்பாங்க. புத்திசாலின்னா என்னன்னு தெரியுமா? புராணத்தில் இந்த பார்வதியும் பரமசிவனும் வேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உணவளிக்கக்கூடிய ஈசன் அப்படின்னு ஒரு வசனம் வரும்ல திருவிளையாடல, ஞாபகம் இருக்கா? அந்த ஈசனுக்கு ஒப்பானதவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி. இங்க
அங்கன்வாடின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அங்க சத்துருண்டை கொடுக்கிறது, கர்ப்பிணிக்கு ஊசி போடுறது, கர்ப்பிணிக்கு ஊட்டச்சத்து மாவு கொடுக்கிறது, இதெல்லாம் யாரு? மத்திய அரசு, மாநில அரசு இல்ல. சுய உதவி குழு. சுய உதவி குழுவுக்கு சுழல் நிதியை கொடுக்கிறது மத்திய அரசு, மாநில அரசு இல்ல. ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் இந்தியா தான், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான். அதெல்லாம் மத்திய அரசு நிறுவனம் தான் பேங்க். தெரியுமா உங்களுக்கு? தெரியும். யார்கிட்டயா சொல்லியிருக்கீங்களா? மத்திய அரசுடைய நிறுவனம் தான் பேங்க். இந்த பேங்க்ல சுய உதவி குழுக்களுக்கு 50 லட்சம், ஒரு 50,000, 1 லட்சம், 2 லட்சம் சுழல் நிதி வருது இல்ல. நம்ம வீட்டு அம்மா எல்லாம் கடன் வாங்கிட்டு வராங்கல்ல, இதை ஊக்கப்படுத்துறது, இதை கொடுக்கிறது யாரு? மத்திய அரசு. அப்போ சுய உதவி குழு மத்திய அரசு, அங்கன்வாடி மோடி அரசு, ரேஷன் கடை மோடி அரசு, விவசாயிக்கு 6,000 ரூபா மோடி அரசு, செக்யூரிட்டி இல்லாம, ஜாமீன் இல்லாம 20 லட்சம் வரைக்கும் கடன் மோடி அரசு. 20 லட்சம் ரூபா வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி செக்யூரிட்டி இல்லாம உங்க ஒருத்தருடைய கையெழுத்துக்காக போடுறாரு. இது ஜப்பான்ல கிடையாது, இங்கிலாந்துல கிடையாது, அமெரிக்காவில கிடையாது, எந்த நாட்டிலும் கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான். இந்தியாவில் மட்டும்தான் இது இருக்கு. ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா இந்தியாவில் மட்டும்தான். கோடிக்கணக்கில் முதலீடு வழங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு தனி மனிதனுக்கு. கடவுள் செயலால நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றோம். என்ன இப்ப என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா எப்படி சொல்லணும்? நீங்க மோடி அருளால நல்லா இருக்கு. என்ன கோடி ரூபாய் கடை இருக்கை. திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி 4,58,000 கோடி தான் கடை இருந்து, இப்ப அது 10 லட்சம் கோடியா மாறி இருக்கு. அப்படின்னா 5 லட்சத்து சில்லற கோடி கடன் வாங்கிட்டாங்க. இப்போ 4 வருஷத்துல 4.5 வருஷத்துல 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. அவ்வளவு கடன் வாங்கிக்கிட்டோம். கடன் வாங்கிக்கிட்டு தமிழ்நாடு ஏழைகளின் பூமியா இருக்கு. திமுக காரன் மட்டும் ஏவா வேலு மாதிரி கொளுத்து இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அந்த கடன் வாங்கின தொகை, தமிழர்களுடைய சம்பாத்தியம் இதெல்லாம் எங்க போகுது? திமுக காரன் தான் போகுது. என்ன ஸ்டாலின் எதுக்கு ஜப்பான் போனாரு? எதுக்கு இங்கிலாந்து போனாரு? எதுக்கு ஜெர்மனிக்கு போனாரு? எதுக்கு துபாய்க்கு போனாரு? 5,000 கோடியே அங்க போய் அடகு வைக்க தான் போனாரு, முதலீடு பண்ணதான் போனாருன்னுட்டு அண்ணாமலை IPS சொன்னார்ல. அத மு.க. ஸ்டாலின் எதிர்த்து சொன்னாரா? மறுப்பு சொன்னாரா? இல்ல. அப்போ தமிழ்நாட்டை சுரண்டி வெளிநாட்டில் முதலீடு பண்ணுது திமுக. அதை நாம கவனிக்காம இருக்கிறதுக்காக எதையாவது உளருவான். ஒன்றிய அரசு, கவர்னர் எதுக்கு, நாங்க போராடுவோம் அப்படியெல்லாம் சொல்லுவான். நீங்க அதுக்கு தான் பதில சொல்லுவீங்க, திருட்ட கவனிக்க மாட்டீங்க. இப்போ நம்ம வழக்கறிஞர் சங்கர் திருட்டெல்லாம் கவனிச்சிருக்கிறாரு திருவண்ணாமலையில். அதனால ஏவாவேலு வீட்டுக்கு முன்னாடி, அவருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க திருடி இருக்கீங்க அப்படின்னு பாஜக சார்பில் நீங்க போராட்டம் நடத்துங்க. நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 12ஆம் தேதி மதுரையில் நடைபயணத்தை துவங்க இருக்கிறாரு. திமுகவுக்கு எதிராக, திமுகவினுடைய இந்த திருட்டுக்கு எதிராக, திமுகவினுடைய இந்த பொய்யுரைக்கு எதிராக மாநில தலைவர் நடைபயணம் துவங்குறாரு. நாம முடிந்த வகையில் நாம மாநில தலைவருடைய நடைபயணத்தோடு சென்று கலந்து கொள்ள வேண்டும். இங்க நான் சொன்ன 1-2 விஷயங்களை, ஜிஎஸ்டிங்கிறது வரி குறைப்பு, இப்ப மட்டும் இல்லை 2017 வரி குறைச்சது தான். பிரதமர் நரேந்திர மோடி எம்பெருமான் ஈசன் போல, பரமசிவனை போல எல்லோரையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இந்த உண்மைகளை நீங்க மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். 100 நாள் வேலைக்கு 336 ரூபாய் இப்ப சம்பளம். 100 நாள் வேலைக்கு 336, துவங்கும் போது 100 ரூபாய் தான் சம்பளம். இப்ப 336 கூட்டி இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி. அப்ப 100 நாள் வேலை எல்லாமே அதான் மோடி தான். அப்ப திமுக என்னையா செஞ்சது?
அதான் ஊற்றி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு, இப்போ உலகம் சுத்துதடி பல ரவுண்டு. அதுதான் திமுக பண்ணுது. ஏவா வேலு என்ன செய்கிறாரோ அதை தான் திமுக பண்ணுது. திமுக இது இன துரோகம், இன துரோகி. திமுக தமிழ்நாட்டை அழித்துவிடும், தமிழ்நாட்டை திருடிவிடும். திமுகவை விரட்ட வேண்டியது நம்முடைய முதல் கடமை என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.